ஹலோ, பிரைஸ் தி லார்ட். இந்த நாளுக்கான வேத வசனம் நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 24வது வசனம். சிநேகிதர் உள்ளவன் சிநேகம் பாராட்ட வேண்டும், சகோதரனிலும் அதிக சொந்தமாய் சிநேகிப்பவனும் உண்டு என்று இந்த வசனத்திலே வாசிக்கிறோம். இந்த உலகத்திலே உண்மையான நண்பர்களை கொண்டிருப்பது பெரிய பாக்கியம் உள்ளதாய் இருக்கிறது. உண்மையாகவே நல்ல நண்பர்களை கண்டெடுப்பதும் மிக முக்கியமான ஒரு காரியம். ஒரு சிலர் அவைகளிலே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். சொந்த சகோதரனை பார்க்கிலும் சிநேகமாய் இருக்கிற உண்மையான நண்பர்களும் உண்டு என்று இந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். இந்த நண்பர்கள் என்று சொல்லுகிற பொழுது நம்முடைய வாழ்விலும் கூட நாம் அநேக நண்பர்களை சந்தித்திருந்தாலும் நம்ம குறிப்பிட்டு நம்ம சொல்லுவோம், இந்த ஒரு ஆள் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட், we are thick friends, நாங்க ரொம்ப க்ளோஸா இருக்கிறவங்க, இந்த மாதிரி எனக்கு ஒரு ஆள் யாருமே இல்லை, இவர் ஒருத்தர் தான் எனக்கு நல்ல ஃப்ரெண்ட் என்று சொல்லி நாம் பெருமையாய் சொல்லுகிறவர்களும் உண்டு. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உண்மையான நண்பர்கள், அந்த உண்மையான நண்பனுடைய குணம் எப்ப தெரியும் சொன்னா, வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 17:17 வாசிக்கிறோம், சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான், இடுக்கண்ணில் உதவவே சகோதரன் பறந்திருக்கிறான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். சிநேகிதன் என்று சொல்லுகிற பொழுது நாம் வாழ்ந்தாலும் சரி விழுந்தாலும் சரி அப்பவும் கூட இருக்கிறான் பாருங்க, அவன் தான் உண்மையான சிநேகிதன். even when you fall, even when you commit some mistake, when your friend is there still to comfort you, உங்கள் ஆறுதல் படுத்த உங்க தோல் மேல தட்டி தைரியமாய் என்று சொல்வதற்கு இருக்கிறானே, அவன்தான் உண்மையான நண்பன் என்று இந்த வார்த்தை சொல்லுகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை இந்த உலகத்துல நீங்க அப்படி எனக்கு யாரும் ஒரு நண்பர் இல்லையே, எனக்கு ஆறுதல் சொல்வதற்கோ கவலைப்பட்ட சமயத்தில் என்னை தேற்றுவதற்கு கூட யாருமே இல்லை என்று சொல்லுகிறீர்களா? கவலைப்படாதிருங்கள், ஒரு நல்ல நண்பர் உங்களுக்கு இருக்கிறார். நீதிமொழிகள் 27:6 நாம் வாசிக்கிறோம், சிநேகிதன் அடிக்கும் அடிகள் உண்மையானவைகள். ஒரு சின்னத்தில் உண்மையான சிநேகிதன், when the true friend will be a everlasting friendship. உண்மையான நண்பன் எப்படி தெரியுமா? அவன் கடைசி வரைக்கும் அவனுடைய உண்மை தன்மையில அந்த மாறாத ஒரு அன்பு, பாசம், மனநிலை எல்லா நேரத்திலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். கஷ்டம் வந்தாலும் அவன் அப்படிதான் இருப்பான், மாற மாட்டான். ஒருவேளை நண்பன் விழுந்து போயிட்டானே என்று சொன்னாலும் அவன் விட மாட்டான். இல்ல அவனுக்கு சுகம் இல்லை என்று சொன்னாலும் அந்த நண்பன் ஓடிவிட மாட்டான். இல்ல அவனுக்கு பண கஷ்டம் வந்துருச்சுனாலும் உண்மையான நண்பன் அவனை விட்டு மறைந்து கொள்ள மாட்டான். இப்ப சொல்றாரு, இந்த வார்த்தை சொல்லுகிறது, உண்மையான நண்பன் எப்பவுமே கூடவே இருப்பான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்துல அப்படி ஒரு நல்ல நண்பர் இருந்தால் எப்படி இருக்கும்? இந்த நல்ல நண்பர் இருக்கிற பொழுது என்ன நடக்கும்? ஒரு இடிந்து போகிற ஒரு வாழ்க்கை கட்டப்படுமே, கண்ணீரிலே கடந்து போகிற ஒருவனுடைய கண்ணீர் துடைக்கப்படுமே. ஏசப்பா அப்படித்தான் இருக்கு சொல்றார், you can be a true friend to someone to build up their life. இப்ப நான் சொல்றது ஒரு சகோதரன் சகோதரியன் ஆக, ஒரு சகோதரி சகோதரிக்காக ஒரு நல்ல நண்பனாய் நண்பியாய் இருக்கலாம். அந்த விதத்திலே இந்த வார்த்தை சொல்லுகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலே மனிதர்கள் நல்ல நண்பர்களாய் இருந்தாலும், நல்ல நண்பர்கள் ஒருவேளை உங்களுக்கு கிடைக்காவிட்டாலும்
கவலைப்படாதிருங்கள். ஒரு பெரிய நல்ல நண்பர் இருக்கிறார். நம்முடைய நல்ல நண்பர்களை விட இவர் பல மடங்கு ரொம்ப நல்ல நண்பர். அவர் பேரு இயேசு கிறிஸ்து. ஏசப்பா சொன்னார் யோவான் 15:13, ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இருந்ததும் இல்லை. அந்த உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப் அவசி சொன்னார், I am your friend. Hallelujah. What a friend we have in Jesus. ஏசப்பாவுடைய அந்த சிநேகம், அந்த உறவு, அந்த பாசம் மாறாதது. உயிரையே கொடுத்தாரு. சொல்றார், நீங்கெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ். ஐ எம் யுவர் ட்ரூ ஃப்ரெண்ட். நான் உங்களுக்கு நல்ல நண்பனா இருக்கிறேன். நான் உங்களுக்கு நல்ல நண்பன் என்பதை காண்பிப்பதற்காக, to prove that relationship, it costs his life. ஜீவனே கொடுத்தாரு. என் அன்பை நான் வெளிப்படுத்துறதுக்காக, நீ வாழன்றதுக்காக நான் செத்து போகிறேன், சாகிறேன் என்று சொல்லி சிலுவையில மரித்தாரு. அதை பார்க்கலாம் ஒரு உன்னதமான சிநேகித அன்பு. There is no more, much more explainable friendship like Jesus. He is your true friend forever. இயேசு கிறிஸ்து உங்களுடைய நல்ல நண்பர். எப்பொழுதும் எந்த வயசா இருக்கலாம், நீங்க பரவாயில்ல. He is your true friend. உங்க கஷ்டத்தை அவரிடத்துல சொல்லலாம். உங்களுடைய பாரத்தை அவரிடத்துல ஷேர் பண்ணலாம். உங்களுடைய மனநிலை, every step of your life you can share with him. He is a best counsel. உங்களுக்கு நல்ல ஆலோசனை தருவார். உங்க வழியில அவர் he will partake with your pains. உங்க வழியில அவர் பங்கெடுப்பார். even in your loneliness, நீங்க சொல்ல எனக்கு யாருமே இல்லை, எனக்கு நல்ல ஒரு நண்பர் யாருமே இல்லையே, எனக்கு தோழி யாருமே இல்லை என்று சொல்லலாம். Don't worry, Jesus is your very true companion, is a true friend in your loneliness. நீங்க தனிமையா இருக்கிறன்னு சொல்லுகிற உனக்கு ஏசப்பா போதும். ஜீவனை கொடுத்து செய்திருக்கிற அந்த அன்பானவர் போதும். அவர் உங்களுக்கு நல்ல நண்பனாய் இருப்பார். ஒருவேளை நான் ஒருத்தங்களுக்கு நல்ல நண்பனாய் இருக்கிறேன், நான் ஒருத்தருக்கு நல்ல தோழியாய் இருக்கிறேன் என்று நீங்கள் சொல்லுவீர்கள் என்று சொன்னார், ஒரு பெண்ணுக்கு ஒரு தோழியாய், ஒரு ஆணுக்கு ஒரு நண்பனாய் நீங்கள் இருக்கிறீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க மற்றவருடைய வாழ்வை கற்றுக்கிறீர்கள். ஏசப்பாவுடைய அதுதான் அவருடைய பிளான். சக்கீவை எல்லாரும் வெறுத்தாங்க, ஆனா ஏசப்பா அவனுக்கு நண்பனாய் மாறினார். விபச்சாரம் செய்த சமாரியா ஸ்திரீ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவளுக்கு அங்கே கடந்து போய் தண்ணீர் கேட்டார். தண்ணி கொஞ்சம் குடுப்பியா என்று சொல்லி அங்கே கேட்டார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஏசப்பா ஊரே வெறுத்து ஒதுக்குப்புறமாய் வைத்த குஷ்டரோகியின் இடத்துல கடந்து போனார். அவனுக்கு நண்பனாய் மாறினார். Are you abandoned by somebody? யாரோ உங்களை புறக்கணித்து ஒதுக்கி தள்ளி வைத்திருக்கிறார்களா? இந்த ஊர் உலகம் உங்களை கேவலமாய் பார்க்குதா? யாருமே இல்லையே என்று சொல்லுகிறீர்களா? ஏசப்பா உங்களுக்கு நல்ல நண்பனாய் இருப்பார். You can trust on him. அவரை நம்பலாம், நீங்க தைரியமா நம்பலாம். கவலைப்படாதிருங்கள். ஏசப்பா இந்த வார்த்தைகளினாலே உங்களை ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்தமான பிதாவே, இந்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். நீர் எங்களுடைய நல்ல நண்பனாய் இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஜீவனை கொடுத்து அதை நிரூபித்திருக்கிறீரே. இந்த உலகத்தில் நம்முடைய பிள்ளைகள் பல காரியங்களிலே, பல நிலைமைகளிலே கடந்து போகிறவர்களுக்கு நீர் ஏற்ற துணையாய், நீ நல்ல நண்பனாய் இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. தனிமையின் பாதையிலே நீர் இவர்களை கரம் பற்றி நீ நடத்துவீராக. பலப்படுத்தி உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். God bless you.